வணக்கம், நான் ஸ்வாதி பிரியா, மனநல ஆலோசகர். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து இமோஷ்னல் சப்போர்ட் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அதோட ஒரு கண்டினியூட்டியாக வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு அதை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போது சில கப்புள் கவுன்சிலிங்க்கு வரவங்களுக்கு வந்து நிறைய பெண்களுடைய தேவை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கக்கிட்ட இமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ மெஜாரிட்டி பேருக்கான தேவைகள் வந்து பணமோ, நகையோ, இல்லை வந்து பட்டு புடவையோ கிடையாது. பட் அவங்கக்கிட்ட ஒரு அன்பாக 4 வார்த்தை பேசுகிறது, ஒரு கேர் கொடுக்கறது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு திரைப்படம் பார்த்தேன். இது ஒரு பழைய படம்னு நினைக்கிறேன். ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கும். அதில் வந்து ஒரு ஒரு இன்சிடெண்ட் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதாவது அது எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் இருக்கான். கொஞ்சம் பெரிய பையன், ஒரு 10 வயசு பையன், ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. மேபி அவளுக்கு ஒரு 6 வயசு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு அப்பாவோட ஒரு பொருளை வந்து உடச்சிட்றாங்க. அண்டு அவங்க அதை நினச்சி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா வீட்டுக்கு வந்தோடனே திட்டுவார், இல்லை அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அண்ணா வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கார், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம. ஸோ அவங்களோட அம்மா வந்து உள்ளே வராங்க. வந்துட்டு வந்து அவங்க அந்த குழந்தைய பாசிஃபை பண்ணிவிட்டு பெரிய பையன்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உன் தங்கச்சி வந்து அழுதுட்ருக்கும்போது நீ எதுக்காக வந்து அவங்கள பாசிஃபை பண்ணல, பார்த்துக்கிட்டே ஏன் நின்ன அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, எப்படி இருந்தாலும் அப்பா வந்து அவளை திட்ட தான் போகிறாங்க, அதுக்கு எதுக்காக வந்து நான் அவங்கள பாசிஃபை பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அம்மா வந்து அவருக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது பெரும்பாலுமாக ஒருத்தர் வந்து அழுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தேவை என்னவா இருக்குன்னா, அவங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடையாது. பட் நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட்டிவாக, நீ வந்து கஷ்டப்படாத, வருத்தப்படாத, இல்லை அழுகாத அப்படின்ற அந்த வேர்டு தான் அண்ட் அந்த அஷூரன்ஸ் தான் அவங்களுக்கு தேவை அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லணும், அவங்க அழுகையை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்கள நம்ம அந்த மாதிரியான பாசிஃபை பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, பல வருஷங்களுக்கு அப்புறம் அவர் ஒரு அடல்ட் ஆகும்போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து சஃபர் ஆகிறாங்க. இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அப்போ அவர் வந்து அவங்க அம்மா சொன்னது வந்து அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி அவங்கள வந்து அந்த அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுன்றதுக்காக அவங்க கையை பிடிச்சி, நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து கன்வே பண்ணுறாரு. ஸோ இது நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிளை வந்து கொடுத்தேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு எம்பத்தி அப்படின்ற விஷயம், அடுத்தவங்களோட கஷ்டத்தை வந்து உணர்ந்து இமோஷ்னலி வந்து அவங்கக்கிட்ட உணர்வு ரீதியான ஒரு சப்போர்ட் கொடுத்தா நிறைய பேர் வந்து அவங்களோட கஷ்டத்துலேருந்து ஈஸியாக மீண்டு வர முடியும். ஸோ இது நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுக்காதனாலேயே நிறைய பேர் வந்து அவங்க ஸ்பௌஸ் வந்து அழறாங்க அப்படின்னா அது ஒரு கண்டுக்காமல் விட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மேபி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.